அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவுக்கே அனைத்து புகழ்ச்சியும் போற்றுதலும் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மீதும், நல்லோர்கள் மீதும், சான்றோர்கள் மீதும், இங்கு அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும், என் மீதும், நம் சுற்றத்தார்கள் அத்துணை பேர் மீதும் வல்ல ரஹ்மானின் அருட்பெரும் கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜுமா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகில் வாழுகின்ற மனிதன் அவன் எந்த இனத்தை, எந்த சமூகத்தை, எந்த மார்க்கத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் மனிதன் என்ற அடிப்படையில் எந்தவித துன்பங்களும் துயரங்களும் இந்த உலகில் ஏற்பட்டு விடக்கூடாது, சோதனை வந்துவிடக்கூடாது. மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் இவ்வுலகில் வாழ வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவது என்பது இயல்பு. ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் நாம் பார்த்தால் அப்படி ஒரு சோதனை இல்லாத, துன்பம் இல்லாத, எவ்வித கஷ்டமும் இல்லாத, நஷ்டமே இல்லாத மனிதன் என்று இந்த உலகில் யாராவது இருக்கிறார்களா என்றால் ஒருத்தரை கூட நீங்கள் கையை காட்ட முடியாது. ஏன் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற அத்துணை மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையிலே, ஏதாவது ஒரு ரூபத்திலே அவருக்கு சோதனை, துன்பம், துயரம், நஷ்டம், இழப்பு என்பது இருந்து கொண்டே இருக்கும். அதிலும் முக்கியமாக அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் தூகிய மார்க்கத்தின் அடிப்படையில் பின்பற்றுவேன் என்று உள்ளத்தில் நிலைநிறுத்தி எவன் ஒருவன் ஏகத்துவ சிந்தனையோடு வாழுகின்றானோ, அல்லாஹுவுக்கு மிகவும் பிடித்தமான வாழ்க்கையை யார் ஒருவர் இந்த உலகில் வாழுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் இந்த சோதனை என்பதும், துன்பம் என்பதும், நஷ்டம் என்பதும், துயரம் என்பதும் ஆட்கொண்டு கொண்டேதான் இருக்கும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. நம்ம பார்க்கலாம். நான் அந்த கொள்கையில் இருந்தேன், அந்த ஜமாத்தில் இருந்தேன், அப்படி வாழுகின்ற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லை, மகிழ்ச்சியாக இருந்தேன். எப்பொழுது இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டு இந்த ஜமாத்தோடு இணைந்து பயணிக்க ஆரம்பித்தேனோ அப்போதிலிருந்து எனக்கு கஷ்டம், அப்போதிலிருந்து எனக்கு நஷ்டம். எதை செஞ்சாலும் ஊரார் அப்படியே 3 கண்ணு வச்சு பார்க்கிறான். எப்படி? 2 கண் இல்லை, 3 கண் வைத்து பார்க்கிறார்கள். இவன் ஏதாவது ஒரு குற்றம் செய்து விட மாட்டானா? ஏதாவது ஒரு பிழையில் மாட்டிக்கொள்ள மாட்டானா? ஏதாவது வார்த்தையை சற்று அதிகமாக பேசி நம்மிடத்திலே சிக்கிக்கொள்ள மாட்டானா என்று நம்மை சுற்றிலும் வாழுகின்ற, நம்மோடு கடந்த காலத்தில் பயணித்த, நமக்கு மார்க்கம் என்றால் எது என்று தப்பும் தவறுமாக சொல்லிக் கொடுத்த அத்துணை பேரும் நம் மீது சொல்லுவார்களே, வல்லூர் கண் கொண்டு நோக்குகிறார்கள். எப்படி கழுகு என்பது ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி அப்படி பார்த்துச்சுன்னா அதை பிடிக்காம விடாது, அதைத்தான் சொல்லுவார்கள் வல்லூர் கண் கொண்டு நோக்குதல். அதுபோல இன்னைக்கு பார்க்கிறோம், பல மக்களும் இந்த ஏகத்துவ சிந்தனையோடு பயணிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வல்லூர் கண் கொண்டு நோக்குகிறார்கள். எதிலாவது மாட்டிட மாட்டானா என்ற ஒரு நப்பாசையில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே ஏகத்துவ சிந்தனையில பயணிக்கிற நம்ம கொஞ்சம் உரசி பார்ப்போம். அடுத்தவங்க சொல்றது அப்புறம் நம்மை உரசி பார்ப்போம். ஏன் மற்றவங்களை பத்தி பேசல? ஏன் முடிந்தவரை தவறுகளை திரித்து கொண்டு முடிந்தவரை நேர்வழியில் பயணிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இருக்கிற நமக்குத்தான் எச்சரிக்கையும் ரொம்ப சுதாரிப்பும் இருக்கணும். அதனால தான் சொல்றேன், நம்மளை உரசி பார்க்கணும். எப்படி உரசி பார்க்கணும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில சொல்றான், உங்களை சோதிப்பேன்னு சொல்றான். இந்த சோதனை, சோதிப்பு எல்லாம் நமக்கு கேட்டுக்கிட்டே இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய வார்த்தை எப்படி வருது அதை நம்ம உற்று நோக்கணும். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை பயத்தின் ஒரு பகுதியை கொண்டு சோதிக்கிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை பயத்தின் ஒரு பகுதியை கொண்டு சோதிக்கிறேன். அப்போ பயத்தை கொண்டு சோதிக்கிறது வேற, நமக்கெல்லாம் தெரியும். அப்படியே பயம் காட்டுறது, இந்த பயம் காட்டுறது இல்லாம பயத்தின் ஒரு பகுதி சொல்லுவோம்ல, ஒரு ஃப்ராக்ஷன் சொல்லுவோம்ல, ஒரு சிறு பகுதியை கொண்டு நம்மளை சோதிக்கிறது. இப்போ பைக்கில் போய்கிட்டு இருப்போம்,
பைக்கில் போயிட்டு லேசாக ஒரு அசம்பாவிதம் நடக்கும். யாராவது குறுக்க வருவாங்க, இல்லைன்னா ஏதோ மாடு போகும், அல்லது நம்மளே கொஞ்சம் அசந்து எங்கேயாவது அப்படி இப்படி விழுந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுவோம். விழுந்த அந்த ஒரு நொடி நமக்கு சாதாரண சிராய்ப்பு தான் இருக்கும். நம்ம உணர்வதற்கு முன்னாடியே நம்முடைய உள்ளத்தில் தோணும், ஆஹா என்னவோ ஆயிடுச்சு, ஒரு ஜெர்க்கு நமக்கு ஏற்படுங்க. அதே போல் இந்த கோடை விடுமுறை காலங்களில் குடும்பத்தோடு பயணிப்போம். இந்த ராட்டனம் சொல்லுவோம்ல, சில இடம் பொதுவாக எல்லா இடத்துலையுமே இருக்கு, அந்த ஜெயண்ட் வீல், அதில் ஏறுவோம். பெரும்பாலும் எல்லாரும் ஏறி இருப்போம். அதில் ஏறுகின்ற வேலையில் பாருங்க, அப்படியே மேலே போகும். மேலே போகும்போது அப்படியே ஜிவ்வுன்னு தூக்கும், அப்புறம் இறங்கும், திரும்ப மேலே போகும். அப்படி ஏறுகிற நேரத்தில் ஜிவ்வுன்னு வரும். அது லேசான அது பயம்தான். அது என்ன, அப்போ நமக்கு ஒரு உணர்வு வரும், விழுந்துருமோ, போட்டு உடைச்சிருவானுங்களோ, எங்கேயாவது போய் விழுந்துருவோமோ, இந்த சிந்தனையெல்லாம் மனுஷனுக்கு வரும். அப்போ ஒரு பயம் வருது பாருங்க, அது லேசான பயம். ஃப்ளைட்டில் போகிறோம், சாதாரணமாக ரன்வேல போகும், போயிட்டு அப்படியே டேக் ஆஃப் ஆகும், அப்படியே மேலே அப்படி லேசாக முன்னாடி தூக்கிட்டு மேலே ஏறப்போகும். அப்படி ஏறுகிற நேரத்தில் நம்மளுடைய உள்ளத்தில் ஒரு நடுக்கல், அப்படியே டக்குன்னு ஒரு தூக்கல் போடும் ஃபஸ்ட்டு தர பயணிக்கிறவங்களுக்கு. அப்போ அது போல அது என்ன ஆகும், அப்போவும் நம்முடைய உள்ளம் சொல்லும், சரியா ஏறிடுமா, ஒழுங்கா போயிருமா, எங்கேயாவது போய் விட்டுருவானா, இல்லைன்னு பிரட்டிடுவானா, இந்த சிந்தனைலாம் வரும். அதனுடைய பகுதி தான் இந்த பயத்தில் ஒரு சிறு பகுதி. இப்படி சிறு பகுதி கொண்டு அல்லாஹ் பல ரூபத்தில் நம்ம சில உதாரணங்கள் தான் பார்க்குறோம். அதுபோல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அப்படியே சிறு பயத்தின் ஒரு பகுதியை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான். ஏன் சிறு பகுதியை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான்? முழு பகுதியை கொண்டு சோதிச்சான்னு வச்சுக்கோங்க, சயின்ஸ் என்ன சொல்லுது, ஒரு மனுஷன் அதிகபட்சமாக பயந்துட்டான்னா ஹார்ட் வெடிச்சிடும், இல்லைன்னா மூளையில் உள்ள நரம்பு தெரிச்சிடும். அதிகபட்ச பயத்தில் பயந்துட்டானா ஒருத்தன், சொல்லுவாங்கல்ல முன்னாடி பழங்காலத்துலாம் சொல்லுவாங்க, எதையோ காட்டேரியை பார்த்துட்டான், எதையோ பார்க்கக்கூடாத பார்த்துட்டான், பயந்து ரத்த வாந்தி எடுத்து செத்துட்டாமா சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன, எதனால இது? ஏதாவது ஒன்றை அமானுஷ்யத்தை இயல்பாக இல்லாத ஒரு ஏதாவது ஒன்றை பார்க்கின்ற வேளையில் இந்த மனிதனுடைய உள்ளம் என்ன செய்யுது, அப்படியே ஒரு அபரிதமான ஒரு கற்பனைக்கு தள்ளி ஓவரா பயந்து போவதன் விளைவு ஒன்று ஹார்ட் தெரிக்கும், இல்லைன்னா பிரெயின் தெரிக்கும், பிரெயினில் உள்ள நரம்பு தெரிக்கும். அப்படி தெரிப்பதன் மூலமாக இந்த மனிதன் மரணத்தை சந்திச்சிருவான், கடுமையான பாதிப்புக்கு போயிடுவான். அல்லாஹ் எல்லாரையும் அப்படி சோதிக்கிறது இல்லை, பயத்தின் சிறு பகுதியை கொண்டு சோதிப்பதாக சொல்கிறான். இந்த பாலஸ்தீன் பார்க்குறோம், பல வீடியோக்கள் பார்க்குறாங்க. அதில் சமீபத்தில் பார்த்த ஒரு நிகழ்வு, சின்ன குழந்தைகள் 2 வீட்டில் பெரியவங்களுடைய அரவணைப்பில் இருக்குது, இடிபாடுகளுக்கு இடையில் ஒரு ரூமில். அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, பிள்ளைங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளிரி போய் உதறல் எடுக்குது, அப்படியே கை காலெலாம் ஆடுது. அதுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க, அந்த நோய்க்கு பேர், அந்த பயத்தில் வர்றது. அப்படியே தன்னை அறியாமலே உடல் ஆடும். இப்படி ஒரு பயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு தரப்பு மக்களுக்கு ஒவ்வொரு விதத்திலையும் கொடுத்து கொண்டே இருக்கிறான். பசியை கொண்டு அல்லாஹ் சோதிப்பதாக சொல்லுகிறான். பசினா எப்படி, நம்ம காலையில் நல்லா வெட்டிட்டு போயிருப்போம், இடையில ஒரு 11-12 மணிக்கு வருது, அந்த பசி இல்லை. மத்தியானம் நல்லா கட்டி சாயங்காலம் வருது, வடை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு பசி, அந்த பசி இல்லை. சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்காங்க பாருங்க, ஒன்றுக்கும் வழி இல்லாமல் ஏதாவது போட்டால் போதும், ஏதாவது கிடைச்சா போதும். இன்று நம்ம பல இடங்களில் பார்க்குறோம்ல, குப்பை தொட்டிகளை கிளறக்கூடிய, அதற்கும் வாய்ப்பு இல்லாமல் யாராவது தரமாட்டார்களா என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய எவ்வளவோ மக்கள் உலகம் முழுமைக்கும் இருக்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை பசியை கொண்டு சோதிப்பேன். அடுத்ததாக சொன்ன, உங்களுக்கு பொருளாதாரத்தில் நஷ்டத்தை கொடுத்து சோதிப்பேன். நிறைய பொருளாதாரத்தை கொடுத்து சோதிக்கிறேங்கிறான் அல்லாஹ். பொருளாதாரத்தை உங்களுக்கு தாராளமாக வாரி வழங்கி சோதிக்கிறேங்கிறான். அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்பேன்னு அல்லாஹ் சொல்றான். நம்ம ஒரு கணக்கு போட்டிருப்போம், நம்மளுடைய அதிமேதாவித்தனம் சொல்லும், இப்படி போனால் ஜெயிச்சிடலாம், இந்த ரூட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் பல மடங்கு எடுத்துடலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் அங்கே ஒரு சரிவை வைத்திருப்பான், அல்லாஹ் அங்கே ஒரு நஷ்டத்தை வைத்திருப்பான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய பொருளாதாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தி உங்களை சோதிப்பேன், உயிர்களை கைப்பற்றி சோதிப்பேங்கிறான். உயிர்களை கைப்பற்றி சோதிப்பேன். ரொம்ப உசுரான புள்ளேம்போ, அத்தாம்போ, அம்மாம்போ, அண்ணேம்போ, தம்பியும்போ, தங்கச்சியும்போ, எவ்வளவோ உறவு முறை என்ன சொன்னாலும் சரி, எவ்வளவு நீங்கள் பிரியத்தை வைத்தாலும் சரி,
அல்லாஹ் நாடினா டப்புன்னு ஏதாவது ஒரு உயிரை தூக்கிடும். பார்க்குறோம்ல, நம்மளால் தாங்க முடியுதா? தாங்க முடியாத எவ்வளவு இழப்புகளை நம்ம அந்த உலகத்து சர்வசாதாரணமாக மூப்பின் காரணமாக வயது முதிர்ந்து நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மௌத்தா போகிறவங்க பார்த்தா இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அல்லாஹ் சீக்கிரமாக அவங்களை கொண்டு போயிட்டா தேவையில்லைன்னு பிரார்த்திக்கிற அதே வேளை பிரியமாக இருக்கக்கூடிய இளம் உயிர்கள் எத்தனை நம் கண்முன்னா போகுது. அல்லாஹ் சொல்லுகிறான், உயிர்களை கைப்பற்றி உங்களை சோதிப்போம். அப்போ எல்லாம் நம்மளுடைய நிதானம் எப்படி இருக்குது பார்க்கணும். நம்முடைய விளைச்சல் இருக்குதுல்ல, வாழ்வாதாரம் அடிப்படை என்ன உலகிற்கு? விவசாயம். அது இருந்தால் தான் சோறு, அது இருந்தால் தான் சாப்பிட முடியும். அப்போ விளைச்சலை பேஸ் பண்ணித்தான், அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணித்தான் எல்லா விதமான பொருளாதாரமும் உலகம் முழுமைக்கும் இதை சார்ந்து தான் அடுத்ததெல்லாம். அப்படிப்பட்ட அடிப்படையான விளைச்சலில் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்பேன்னு அல்லாஹ் சொல்றான். அடிமட்டத்திலே எல்லாம் கை வைப்பேங்கிறான். இப்படியெல்லாம் உங்களுக்கு சோதிப்பேன், உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகளை நான் தருவேன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், பொறுமை. அந்த சோதனை எல்லாம் வருதில்லை, இப்படிப்பட்ட சோதனைகள் வருகின்ற வேளையில் அந்த நேரத்தில் பொறுமையாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நபியே சொல்லுங்கள், நற்செய்தி சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் ஃபித்னாங்கறான். உங்களுடைய பொருள் செல்வம் நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் பாருங்க, பல கணக்கு போட்டு சொத்து சேர்த்து வச்சிருப்போம்ல, அல்லது மூதாதையர்கள் வந்திருக்கும் அதை வச்சிருப்போம்ல, இந்த பொருளாதாரமும் உங்களுக்குன்னு தந்திருக்கல பிள்ளைகள், பிள்ளை செல்வங்கள், மக்கள், ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, இது எல்லாமே அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுக்கு சோதனைங்கிறான். நீ பார்க்குறோம்ல, பணம் காசு வச்சிருப்பான், ரொம்ப சிரமத்தில் இருப்பான், ரொம்ப வறுமையில் அடிபட்டு இருப்பான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிப்பான், அல்லாஹ் வாரி வழங்கி விடுவான், சொத்துக்களை சேர்த்திருப்பான். அந்த சொத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு எப்படி ஏழ்மையாக இருக்கும்போது வயிறார உண்டு நிம்மதியாக தூங்கி எழுந்தானோ, சொத்து சேர்ந்த பிறகு, சுகம் சேர்ந்த பிறகு, பணம் சேர்ந்த பிறகு தூக்கம் போயிடும், ஒரு நிம்மதி போயிடும், எல்லாமே போயிடும். அப்படி ஒரு சோதனைக்கு மக்கள் ஆட்படுகிறார்கள். இன்னும் பணமே இல்லாம, அவசிய தேவைக்கு பொருளாதாரம் இல்லாம, எதுக்குமே இன்னொருத்தங்களை நாடி வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் ஏற்படுத்திடுவான். பிள்ளைகள் இருப்பார்கள், இந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் நீங்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தாலும், எவ்வளவுதான் நேர்வழி என்று நீங்கள் போதித்தாலும், ஒரு நேரத்தில் வாலிப வயசில் அப்படி சிலுப்பிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு பெற்றோருடைய வாழ்க்கையும் சீரழிக்கக்கூடிய இன்றைய சமுதாயம் எப்படி இருக்குது பார்க்குறோமா இல்லையா? கண்ணுக்கு முன்னாடி நாளை மறுமையில் நம்ம சாலிகாக வாழ்ந்த பிள்ளையாக இருந்தால் நாளைக்கு மறுமையில் அது முந்தி சொர்க்கம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அல்லாட்ட கேட்குமா, ஐநாபி ஐநா உம்மி, என்னுடைய அத்தா எங்கே, என்னுடைய அம்மா எங்கே, அது கேட்கும். எங்கே? மறுமையில் இந்த உலகத்தில் சாலிகான பிள்ளையாக வாழ்ந்து இறையச்சத்தோடு வாழ்ந்து மரணிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு சொர்க்கத்தில் போய் அல்லாட்ட கேட்கும். நாமும் பெரிய பாவம்லாம் செய்யாம ஏதோ சிறு சிறு பாவம் செஞ்சு நரகத்தில் கிடக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த பிள்ளை கேட்கறது அல்லாஹ் சொல்லுவானா, ஓடி போய் பார்த்து உன் தாய் தந்தரை இழுத்து வா, கூட்டிவான். இது ஒரு பெரிய பரிந்துரையா இருக்கும். ஆனா அதே நேரத்தில் இந்த உலகத்தில் நம்முடைய பிள்ளைன்னு பாசம் கொடுத்து அது கேட்குற எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அடிப்படையான மார்க்க அறிவு இல்லாம, இறையச்சம் என்பது அறவே இல்லாம, அத்தாமாட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற அந்த பண்பு இல்லாம அப்படி வாழக்கூடிய பிள்ளை என்ன செய்யும், ஒரு நேரத்தில் நஷ்டத்தை சந்திக்கும். இந்த நஷ்டத்தை சந்தி ஒரு மரணிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுமையில் அது போய் அல்லாட்ட முறையிடுமா, எப்படி எங்க அத்தா என்னை வற்புறுத்தி சொல்லலை, எங்க அம்மா என்னை அடிச்சு சொல்லலைன்னு சொல்லிடு. நஷ்டம் யாருக்கு? சோதனையா வச்சுட்டானா அல்லாஹ்? இப்படி ஒரு சூழல் அல்லாஹ் நமக்கு தருகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த பொறுமை, இந்த சோதனையெல்லாம் அல்லாஹ் தர்றான்ல, எப்பேற்பட்ட சோதனையை தந்தாலும் அதில் பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டு, அந்த பொறுமையாளர்கள் யார், எப்படி இருப்பாங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். காலு, அவர்கள் சொல்லுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்விடமிருந்தே வந்தோம், அல்லாஹ்விடமே திரும்ப செல்ல இருக்கிறோம். எந்த கஷ்டம் வந்தாலும் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மௌத்து செய்தி கேள்விப்பட்டா மட்டும் சொல்றதுக்கு வச்சிருக்கிறோம். அது அல்ல, எந்த நஷ்டம் வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும், எந்த இழப்பீடு வந்தாலும்
அல்லாஹ்விடத்திலே வந்தோம், அல்லாஹ்விடத்திலே திரும்ப செல்ல இருக்கிறோம் என்ற இந்த வார்த்தையை பிரயோகிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா. இப்படி சொல்லக்கூடிய துன்பம் வரும்போதெல்லாம் அல்லாஹ்வை சார்ந்து இருப்பேன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அருளும், அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் கிடைக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். அவருக்கு அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் கிடைக்கும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள். என்ன அல்லாஹ் சொல்ல, இந்த பண்புகள் நம்ம இடத்துல இருக்குதா? ஏதாவது கஷ்டம், துன்பம், இழப்பு வந்துட்டா இந்த மனப்பக்குவம் நமக்கு இருக்குதா? அல்லாஹ் நமக்கு தரணும். அதுக்கு முதல்ல நம்ம பிரார்த்திக்கணும். அதில் தான் நமக்கு வெற்றி இருக்கு, அதுதான் நமக்கு நேர்வழி என்பதை நாம் அனைவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், ஒரு பெண்மணி சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பெண்மணி அவர்களை காட்டட்டுமா சொல்லிட்டு ஒரு பெண்மணியை காட்டுறாங்க. ஏன் அப்படிங்கிற விளக்கத்தை சொல்றாங்க. அந்த பெண்மணிக்கு வலிப்பு நோய் வரும். வலிப்பு நோய் கேள்விப்பட்ட ஃபிட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த வலிப்பு நோய் வரும். அந்த வலிப்பு வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்கிறதே மறந்துடுவாங்க. அப்படியே பிறழுவாங்க, உருளுவாங்க, அப்படியே மூர்ச்சையாகிடுவோம். பல தரப்பு இருக்குது, அதோட வீரியத்தை பொறுத்து பல மாதிரியான நிலைக்கு போவாங்க. ட்ரெஸ் எல்லாம் கலண்டு விழுந்துடும், அலங்கோலமாயிரும், கிழிச்சுக்குவாங்க, இதே இடத்த அடிச்சுக்குவாங்க, அப்படி அவங்க அறியாமல். இது போன்ற ஒரு வலிப்பு நோய் அந்த பெண்ணுக்கு இருக்குது. அவங்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்றாங்க, இன் ஷகதி தாவத்துல்லாஹ் ஃபயஸ்ஃபி. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்குறாங்க, எனக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க, எனக்கு இந்த வலிப்பு நோய் தீர்வதற்கு துஆ செய்யுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன் ஷகதி தாவத்துல்லாஹ் ஃபயஸ்ஃபிக். நீங்கள் விரும்பினால் அல்லாஹ்விடத்திலே நான் துஆ செய்கிறேன், அல்லாஹ் அதை நிவர்த்தி செய்து விடுவான். சொல்லிட்டு வா இன் ஷகதி சஃபர்தி வலக்கில் ஜன்னா. நீங்கள் பொறுமையாக இருந்தால், நீங்க விரும்பினா நான் அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறேன், இந்த வலிப்பு நோய் உங்களுக்கு போயிடும். ஆனா நீங்க பொறுமையா இருந்தா அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தில் நுழைவிப்பான் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பெண்மணி சொல்றாங்க, வாஸ்பிர், நான் பொறுமையாக இருக்கிறேன், நான் பொறுமையாக இருக்கிறேன், எனக்கு சொர்க்கம் தான் வேண்டும், இந்த நோய் இருந்தால் இருந்து விட்டு போகட்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னி அத்தகஸ்ஸப், நான் இந்த நோய்க்கு ஆட்படும் போதெல்லாம் என்னுடைய ஆடைகள் விலகுகிறது, என்னை பல ஆண்களும் பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நிலை ஏற்படாமல் எனக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்க, இந்த வலிப்பு நோய் வேணா இருந்துட்டு போகட்டும், அந்த வலிப்பு நோய் வரக்கூடிய வேளையில் என்னுடைய ஆடைகள் விலகாமல் எனக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் அதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் நம்முடைய நிலை என்ன? நம்ம என்ன நினைப்போம்? ஏன்னா எல்லாமே இங்கேயே கம்ப்ளீட்டாக என்ன சொல்லுவோம், இங்கேயே எல்லாத்தையும் கொடுத்துருங்க, எல்லாம் இங்கேயே கிடைச்சிரு, அப்படிதான் நம்முடைய எல்லாருடைய எண்ணமும் இருக்கிறது. ஆனால் மறுமையை இலக்காக கொண்டவர்களின் எண்ணம் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ்வே தெளிவாக காட்டுகிறான். என்ன சொல்றான்? இந்த சோதனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது அப்படி துவண்டு போய் இப்படி ஆயிருச்சு அப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடு, அல்லாஹ் என்ன பாதுகாப்பு கொடு கேட்கிறோமே, அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு முன் சென்றோர் அடைந்த சோதனைகளை போன்று உங்களுக்கும் வராமல், நீங்க உங்களுக்கு முன்னாடி இருந்தாங்கல்ல அவங்கெல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சாங்கல்ல, அது போல கஷ்டம்லாம் அடையாம நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவருடன் இருந்தவர்களுக்கும் வறுமையும் ஏற்பட்டது, நோயும் ஏற்பட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி ஏற்பட்ட நேரத்தில் எப்படிப்பட்ட வறுமை தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்போது வரும், அல்லாஹ் எங்களை எப்போது காப்பாற்றுவான், தாங்க முடியலையே அப்படியே புலம்புவாங்கல்ல, அது போல புலம்பினார்கள். அவ்வளவு துன்பத்திலும் துயரத்திலும் இருந்தார்கள். அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப். அல்லாஹ் சொல்லுகிறான், புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி மிக சமீபத்தில் இருக்கிறது, மிக அருகாமையில் இருக்கிறது. யாரெல்லாம் பொறுமையாக இருந்தார்களோ, துன்பங்கள் வருகின்ற வேளையில் பொறுமை காத்தார்களோ, அல்லாஹ்விடத்தில் வந்தது அல்லாஹ்விடத்திலே செல்ல போகிறோம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி, எப்படி யாரெல்லாம் முழங்கினார்களோ
அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி என்பது வெகு அருகாமையில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வார்த்தை. இப்போ நம்ம என்ன செய்யணும்? எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு துன்பமும் எவ்வளவு இழப்பு வந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்திலிருந்து வருகிறது. அல்லாஹ் தான் அதை நிவர்த்தி செய்ய போதுமானவனாக இருக்கிறான் என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பொருந்தி கொண்டு எந்த கஷ்டம், துன்பம், துயரம், இழப்பு வந்தாலும் அல்லாஹ்வின் உதவி மிக அருகாமையில் இருக்கிறது என்ற உள்ளத்தில் பதிய வைத்துக் கொண்டால் போதும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் நம் பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தில் நுழைவிக்க அவனே போதுமானவன் என்று கூறியவனாக என்னுடைய ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.